புலிகள் இந்த காட்டுல வந்து மாட்டிக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் எப்படிதான் வீட்டுக்கு போக போறாங்கன்னு பாக்கலாம். ஆஹா, எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. எப்படி திரும்பி போறது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. வீட்டுல வேற அம்மா அப்பா என்ன தேடி கவலைப்படுவாங்க. கவலைப்படாதுக்கு, உங்க அம்மா அப்பா நீ இல்லாம நிம்மதியா இருப்பாங்க. ஏய், சண்டை போடாதீங்க, எல்லாரும் சேர்ந்து யோசிக்கலாம். ஐயோ, போன் சிக்னல் கூட இல்ல. இதுதான் சரியான வழின்னு தெரியல. தப்பா எடுத்தா எங்கேயாவது போய் மாட்டிக்க போறோம். இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இது என்ன அடுத்தது வழக்கு மாதிரி இருக்கு? என்கிட்ட கொடு, பாக்குறேன். நான் ஒரு பூதம். என்னை அழைத்ததற்கு மிக நன்றி. உங்களுக்கு நான் 2 வரங்கள் தருவேன். நான் தரும் வரம் தற்காலிகமானது. கவனமாக பயன்படுத்துங்கள். அப்படின்னா எங்களை இந்த காலத்துல இருந்து வெளியே கொண்டு போய் விடுங்க. அது மட்டும் என்னால் முடியாது, மன்னிக்கவும். அப்படின்னா நாங்க விலங்குகளுடன் பேசும் சக்தியை தவிர. அங்க ஒரு முயல் தெரியுது. கிட்ட வராதீங்க, தொல்லை பண்ணாதீங்க, நான் சாப்பிடுவேன். இந்த காட்டுல இருந்து வெளியே போறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி சொல்றியா? இந்த கண்ணாடியை வச்சுட்டு எங்களுக்கு வழி சொல்றியா? இல்ல, இது என்னோட ஃபேவரட் கண்ணாடி, தர மாட்டேன். கொஞ்சம் கூட நமக்கு வழி தெரியணும்ல. ஏய், அங்க பாருங்க, ஒரு புலி இருக்கு. நில்லுங்க, இதை பார்த்து பயப்படாதீங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இவங்க எல்லாம் வழி தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. அப்படின்னா நான் உங்களுக்கு வழி சொல்றேன். நாங்க ஒண்ணு எப்படி நம்புறது? நீ எங்களை சாப்பிட மாட்டேன். முயலோட உருவத்தை பார்த்து அதை நம்புறீங்க, ஆனா என்னோட உருவத்தை பார்த்து பயப்படுறீங்க. கண்ணுக்கு தெரியும் உருவத்தையும் காதுக்கு கேட்கும் கதைகளையும் வச்சு யாரையும் எடை போடாதீங்க. ஆமா, பாரதியார் கூட சொல்லியிருக்காங்க, காண்பதை எல்லாம் உண்மை இல்லை, கேட்பதை எல்லாம் நம்பிக்கை இல்லாத. நமக்கு இந்த போலீஸ் சொல்றது கேட்கறது தான் ஒரே வழி. இப்போ இந்த புலி பேசுறது எங்களுக்கு புரியலையே, என்ன ஆச்சு? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் கொடுக்கும் வரம் சிறிது நேரத்திற்கு தான் இருக்குங்க. அப்ப நம்ம எல்லாரும் அந்த புலி சொன்ன பக்கம் போய் பார்க்கலாம். இது ஒரு நல்ல அழகான கிராமம் மாதிரி இருக்கே. வணக்கம், இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும்? எங்களுக்கு பிரியாணி வேண்டும். ரொம்ப நன்றி. வாங்க, ஒரு இடத்துக்கு போகலாம். மறந்து சொன்னேன், வாங்க, நாங்க உங்களை வீட்டுல விடுவோம். ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும். இந்த நாடகம் நீங்க பாத்தீங்களா? இதை எழுதினது யாருன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கூட நின்று என்சி பண்ணிக்கிட்டு இருந்த மது, தமயந்தி, அவங்க 2 பேர் தான் இந்த நாடகத்தை எழுதினாங்க. இந்த கிளாஸோட சேர்த்து அவங்க 2 பேர் தான் ஃபுல்லா ஸ்கிரிப்ட் போட்டது. இதை எடிட் பண்ணது காவ்யா, கிருஷ்ணா, கேசரி 2 பேரும். நாடகம் ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி நன்றி. अशर आर अली कमल, दयानी भास्कर, हरिद्रा कार्तिकेयन, काव्या मीनाक्षी, केविन सहायज यसीलन, मानव जितेंद्रियन, मधुप्रीता जयप्रकाश, मृत्युंजय शिवसुब्रमण्यन, नीला रत्नम, रक्षणा बोस, ऋतिक वेणु, सुभीक्षा शिवसुब्रमण्यन, तरुश्री